கடந்த வாரம் கார் இண்டஸ்ட்ரியில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளில் முதல்ல நாம் பார்க்க போகிறது ஹோண்டா நிறுவனம் அவங்களுடைய சிட்டியோட டிக்ளைனிங் சேல்ஸ் வால்யூமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இப்போ புதிய ஸ்போர்ட் எடிஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இந்த காருக்கான டீசர்ஸை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அஃபிஷியலாக லான்ச்சும் பண்ணியிருக்காங்க. 14.89 lakhs எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்க்கு இந்த காரை லான்ச் பண்ணியிருக்காங்க. பேசிக்காக இது மிட் வேரியண்டான வி ட்ரிம் பேஸ் பண்ண கார் ஆகும். CVT ஒன்லி, அதாவது கண்டினியூஸ்லி வேரியபிள் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனில் மட்டுமே இந்த கார் லான்ச் ஆகிருக்கு. ரெகுலரான வி வேரியண்ட்டை கம்பேர் பண்ணும்போது 49,000 ரூபாய் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்பெஷல் ஸ்போர்ட் எடிஷனுக்காக. இந்த 49,000 ரூபாய்க்கு என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னா, குரோம் எலமெண்ட்ஸை பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. இது ஸ்போர்ட்டி லுக்கை என்ஹான்ஸ் பண்ணுது. உதாரணத்துக்கு ஃப்ரண்ட் ஃபேஸியால இருக்கிற திக்கான குரோம் எலமெண்ட்டை பிளாக்கிஷ் பண்ணியிருக்காங்க. ORVMs, பூட் ஸ்பாய்லர், 15-inch அலாய் வீல்ஸ் இது எல்லாமே பிளாக் அவுட் பண்ணப்பட்டிருக்கு. ஸ்போர்ட் பேஜிங் டெயில் கேட்ல ரெகுலர் வேரியண்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ரேடியன்ட் ரெட் மெட்டாலிக், பேர்ல் ஒயிட் மற்றும் கிரே மெட்டாலிக் அப்படின்னு 3 கலர் ஆப்ஷன்ஸ்ல கொடுத்திருக்காங்க. இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் ஹியூண்டே என்லைன் கார்கள்ல வர மாதிரி ரெட் பிளாக் காம்பினேஷன்ல இந்த காரை வடிவமைச்சிருக்காங்க. ரெகுலரான ஹோண்டா சிட்டில வர பீச் கலர் தீம்ல இல்லாம பிளாக் கலர் கொடுத்திருக்கிறது ரொம்பவே வெல்கம் மூவா பார்க்கப்படுது. டேஷ்போர்ட் ஃபுல்லா ஃபாலோ ஆகிற ரெட் லைன், ரெட் ஸ்டிச்சஸ் அப்படின்னு ஸ்போர்ட்டி லுக்கை இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணுது. இந்த காஸ்மெட்டிக் அப்கிரேட்ஸை தவிர ஃபீச்சர் வைஸ் எந்த விதமான சேஞ்சஸும் இல்ல இந்த ஸ்போர்ட்ஸ் எடிஷனுக்கு. இந்தியாவில் ஃபாஸ்டாக யூஸ் பண்றதுக்கு ஆனுவல் பாஸ் 3,000 ரூபாய்க்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கிற செய்தி பல மாதங்களா நிலவி வருது. பட் இந்த வாரம் அபிஷியலா நிதின் கட்கரி அவர்களே இந்த நியூஸை ரிவீல் பண்ணிருக்காங்க. இது ஆகஸ்ட் 15ல இருந்து அமலுக்கு வரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இது பிரைவேட் பையர்ஸ்க்காகவே ஸ்பெஷலா டிசைன் பண்ணப்பட்ட பாஸ் ஆகும். கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்க்கு அப்ளிகபிள் ஆகாது. இந்த புதிய ரூல்ஸ் படி ஆகஸ்ட் 2025ல இருந்து நீங்க 1 இயருக்கு 3,000 மட்டுமே செலுத்தி இந்த பாஸை வாங்க முடியும். இதுல லிமிடேஷன் என்ன அப்படின்னா 200 ட்ரிப்ஸ் மட்டுமே நீங்க எடுக்க முடியும். ஒவ்வொரு டோல் பாசேஜும் ஒரு ட்ரிப்பா கணக்கிடப்படும். irrespective ஆஃப் பிளேஸ் லொகேஷன், அதாவது நீங்க இந்தியா முழுவதும் எங்க வேணும்னாலும் இந்த 200 ட்ரிப்ஸை பயணம் செய்ய முடியும். இதை எங்க வாங்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜ்மார்க் யாத்ரா ஆப் அல்லது MORTH NHA வெப்சைட்ல இந்த லிங்க் ஆக்டிவேட் பண்ணப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ரெகுலரா டோல்கேட்ஸை யூஸ் பண்றவங்களுக்கு இது பெரிய ரிலீஃபா பார்க்கப்படுது. ஆவரேஜா ஒரு டோல்கேட்டுக்கு 15 ரூபாய் மட்டுமே நாம செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஒரு சில டோல்கேட்டுகள் 150 ரூபாய் 200 ரூபாய் வரைக்கும் கூட இன்னைக்கு தேதியில இருக்கு. இதன் காரணமா இது ஹைவே டிராவலுடைய காஸ்ட்டை சப்ஸ்டான்ஷியலா குறைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஓராண்டுக்குள்ள 200 ட்ரிப்ஸை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் 3,000 ரூபாய் செலுத்தி இதை ரினியூவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. டாடா மோட்டார் சமீப காலமா அவங்களுடைய எலக்ட்ரிக் கார்கள்ல ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணி வராங்க. ரீசெண்டா அவங்க லான்ச் பண்ணப்பட்ட ஹாரியர் ஈவியும் பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு இந்தியன் மார்க்கெட்ல. ஹாரியர் ஈவில இருந்த ஃபீச்சர்ஸ் ஒரு பக்கம் இருக்க, அவங்க கொடுத்த லைஃப் டைம் பேட்டரி வாரண்டி ரொம்பவே அட்ராக்டிவ் ஆப்ஷனா பார்க்கப்பட்டது. பட் இந்த லைஃப் டைம் பேட்டரி வாரண்டியை ஏற்கனவே இந்தியால இருக்கிற டாடா கர்வ், நெக்ஸான் போன்ற கார்களுக்கு அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது கொடுக்கல. இப்போ கர்வ் ஈவி மற்றும் நெக்ஸான் ஈவிகளுக்கும் இந்த லைஃப் டைம் வாரண்டி அப்ளிகபிள் ஆக போகுது அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு. இந்த லைஃப் டைம் அல்லது அன்லிமிடெட் வாரண்டி ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓனருக்கு மட்டுமே அப்ளிகபிள் ஆகும். செகண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓனருக்கு 1.6 lakh கிலோமீட்டர் வரைக்குமே வாரண்டி அப்ளிகபிள் ஆகும். சோ நீங்க கர்வ் மற்றும் நெக்ஸான் ஈவி வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த லைஃப் டைம் வாரண்டி பற்றி உங்களுடைய டாடா டீலர்ஷிப்ல அணுகி தெரிஞ்சுக்கோங்க. சிட்ரோயின் நிறுவனம் அவங்களுடைய என்ட்ரி லெவல் காரான C3க்கு புதிய ஸ்போர்ட்ஸ் எடிஷனை லான்ச் பண்ணிருக்காங்க. 6.44 lakhsல இருந்து இந்த காரோடைய ரேஞ்ச் தொடங்குது. எக்கச்சக்கமான இன்டீரியர் மற்றும் எக்ஸ்டீரியர் என்ஹான்ஸ்மெண்ட்ஸோட 21,000 ரூபாய் பிரைஸ் இன்க்ரீஸோட இந்த ஸ்போர்ட்ஸ் எடிஷன் லான்ச் ஆயிருக்கு. எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் C3 ஸ்போர்ட் அப்படிங்கிற ஸ்டிக்கரிங் கொடுத்திருக்காங்க. டியூவல் டோன் பானட் மற்றும் ரூஃப் டெயில்கேட்ல கொடுத்திருக்காங்க. இன்டீரியர் டிசைனை பொறுத்த வரைக்கும் ஆல் பிளாக் கேபின் தீம் கொடுத்திருக்காங்க. ஸ்போர்ட் பேஜிங் அங்கங்க கொடுத்திருக்காங்க. மெட்டல் பெடல்ஸ் கொடுத்திருக்காங்க. சீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பிளாக் ஃபேப்ரிக்ல சிட்ரோயின் லெட்டரிங்கோட கொடுத்திருக்காங்க. ஆம்பியன்ட் லைட்டிங் மற்றும் ஆப்ஷனலா நீங்க 15,000 ரூபாய் செலுத்தி வயர்லெஸ் போன் சார்ஜர் மற்றும் டேஷ் கேமையும் ஆட் பண்ணிக்க முடியும். இதன் மூலமா டாடா பஞ்ச் போன்ற கார்களோட காம்பீட் பண்ற சிட்ரோயின் C3யோட சேல்ஸ் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்புறாங்க. சோ கடந்த வாரம் கார் இண்டஸ்ட்ரி நடந்த முக்கியமான நிகழ்வு அனைத்தும் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம்.